அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு மோர் குழம்பு தான் செய்ய போகிறோம். நல்ல காரம் சாரமாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக. அதுக்கு நம்ம ஒரு 1/4 கிலோ தயிர் எடுத்து வச்சுருக்கோம். வீட்டில் உர ஊற்றின தயிர் தான். இப்போ ஒரு துண்டு இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு நம்ம குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஜாரில். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். ரொம்ப வாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்னதாக ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். சும்மா நம்ம இதில் ஒரு உளுந்த வடை போட்டு நீங்கள் ஒரு கடலை வடைன்னு சொல்லுவாங்க, கடலை வடைன்னு சொல்லுவாங்க, உளுந்த வடை இதை போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த ஜீரகம் தான் இந்த மோர் குழம்புக்கே ரொம்ப ஸ்பெஷல். அவ்வளோ வாசமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் இது போல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அதை கொரப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கோம். இப்போ இதில் 1 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம். பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் சின்ன ஸ்பூனில் போடுறதுனால 2 போடுறேன். இப்போ நம்ம தயிர் போட்டுக்கலாம். இது ஒரு 1/4 லிட்டர் தயிர் இருக்கும். இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டோம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ரொம்ப எண்ணெய் விட வேணாம், ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டால் போதும். எண்ணெய் காஞ்சிரட்டும். இந்த மாதிரி ஒரு மோர் குழம்பு நீங்கள் வச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ கடுகு போட்டுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கோம். இப்போ ஒரு வரமிளகாயும் கருவேப்பிலை ஒரு கொத்தும் போட்டிருக்கோம். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மோர் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்ல வாசம். சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காரம் சாரமாக நல்ல ஒரு டேஸ்ட்டு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஸ்பூன்லன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு நான் மஞ்சத்தூளெல்லாம் போடலை, ஏன்னா மஞ்சத்தூள் போட்டோம்னா அந்த க்ரீன் கலர் தெரியாது, அதனால் நம்ம மஞ்சத்தூள் போடலை. இதை நீங்கள் இப்படியே ஒரு கொதி வர ஊற்றி சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும், மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க. வாங்க, இந்த இந்த வெயிலுக்கு தேவையான ஒரு மோர் குழம்பு, அதே நேரம் நம்மளுக்கு சப்புன்னு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக, நல்லா கொஞ்சம் லைட்டாக ஒரு காரம், நல்ல ஒரு டேஸ்ட்டு. ரொம்ப புளிக்காத தயிராக பார்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். அது நம்ம ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போடுவாங்க, நீங்கள் கடலை மாவு போட்டு பாருங்கள். இன்றைக்கி நாம் பொரித்து வச்ச அந்த வெண்டைக்காய் சிப்ஸு தான் போடுறோம். நீங்கள் இது போடாமையே சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சும்மா போட்டு பார்த்தோம், அவ்வளோதான். இதில் நீங்கள் கடலை வடைன்னு சொல்லுவாங்க, அந்த வடை போட்டிங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ஆப்ஷன் தான், விருப்பப்பட்டால் இந்த வெண்டைக்காய் சிப்ஸ் போடுங்க, அப்படி தேவையில்லைன்னா விட்டுருங்க. வெறும் மோர் குழம்பே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே ரொம்பவே நல்ல டேஸ்ட்டான, அவ்வளோ ஒரு வாசமாகவும் இருந்துச்சு. நம்ம ஜீரகம் கொத்தமல்லிலாம் போட்டு அரைக்க